அர்பன் ஃபாரஸ்ட், நகர்ப்புற காடு, பட்டர்ஃப்ளை ஃபாரஸ்ட்டு, தரமணி எம்ஆர்டிஸ். $12,200 ஸ்கொயர் ஃபீட்டு ஃபாரஸ்ட் ஏரியா. டோட்டல் பிளான்ட் வந்து 3050. டோட்டல் ஸ்பேஸு 60. நடப்பட்ட இன வகைகள் பார்த்துங்க. சொல்லுங்கம்மா. இது வந்து தரமணி ஸ்டேஷனில் நீங்கள் வந்து மரம் வந்து நட வேலை செய்கிறீங்க. என்னென்ன வகையான மரம் நடுறீங்கம்மா? ஆ ஆ ஆ பூவரச மரம், வேறு ஆ செம்பருத்தி, மல்லி செடி கூட நடுறீங்களா? ஆ ஆ இதோட இப்போ நடுறீங்களா? இது எத்தனை மாதத்தில் ஓரளவுக்கு வளர்ச்சி இருக்கும்? ஆனால் நீங்கள் முழு பராமரிப்பு நீங்களே பண்ணுறீங்க. அரசாங்கம் வந்து உங்களுக்கு டெண்டர் விட்ருக்காங்களா? உங்கள் கம்பெனிக்கு டெண்டர் விட்ருக்காங்க. நீங்கள் எந்த கம்பெனி கீழே வேலை செய்கிறீங்க? ஆ அது பேர் என்ன பேர்? துலக்கம்னு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க சென்னையில் இருக்காங்களா? ஆ துலக்கம் ஃபவுண்டேஷனு. அவங்க தான் இந்த இடத்த ஃபுல்லாக பராமரிக்கிறாங்க. சும்மா இன்னும் ஒரு எத்தனை ஏக்கர் இருக்கும்? அதான் நான் பார்த்தேன். நான் அங்கேருந்து பார்த்துனே வந்தேன். அதை நீங்கள் வேலை செய்யறனால உங்களை இது பண்ணுறோம். ஆமாம், இந்த போர்டில் இந்த பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷனு. இந்த அம்பேத்கர் காலேஜ் வந்து இது சட்டக்கல்லூரி. இதுக்காக நேராக உள்ள ஸ்டேஷன் இது. இது மரம்னா ஒரு எத்தனை ஆயிரம் மரம் நட்டுருப்பீங்கம்மா இந்த ஏரியாவில்? ஆ 1000 மரம் இருக்குமா? அது 3000 இருக்கும். 3000 மரம் வச்சுருக்கீங்க. இங்கேருந்து கண்ணை நோண்டிட்டு போய் இடத்துல வைப்பாங்க. இங்கேருந்து அவ்வளோ தூரம் எவ்வளோ? ஆ இப்போ இங்கே வளர்த்து வேறு இடத்துல வச்சுருக்கீங்களா? போயிட்டு இங்கே தான் வச்சுருக்கீங்க. இங்கே வளர்த்துட்டு கிடையாதுண்ணா? ஓ சரி சரி. இப்போ நீங்கள் வைக்கிற மரம்லாம் பயனுள்ள மரம். இந்த குருவி பறவைகள், ஏன்னா இந்த ஏரி இருக்குது இங்கே, அதில் பறவைகள்லாம் வரும். அதுக்கெல்லாம் இந்த மரத்தோட இது குஞ்சு பொரிக்கும், அது பழத்தை சாப்பிடும். அதுக்காக தான் இந்த மரமே வைக்கிறீங்க. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா சென்னையில் வந்து இது ஏரி பகுதி தான். இது நிறைய பறவைகள் வரக்கூடிய இடம் இது. அதெல்லாம் நிறைய நாரைகள்லாம் வரும் இங்கே. இதான் ரயில்வே ஸ்டேஷன், தரமணி ரயில்வே ஸ்டேஷனு. அம்பேத்கர் சட்டக்கல்லூரி இருக்குங்க. ரொம்ப நன்றிம்மா. அவங்க வேலைக்கு இடையில குத்திங்க, ரொம்ப நன்றி. ஃபுல்லாக மீடியேட்டரில் நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி இருக்கலாம். மரம் இது 7 நகர் மக்கள் வச்சு பராமரிச்சிருக்காங்க. இது வந்து அரசாங்க பொது ரோடு தான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மீடியேட்டரில் வச்சு பாதுகாக்கிறாங்க. இது நிறைய பேர் மக்களை வந்து குறை சொல்லி கொண்டு இருக்கவங்க வந்து இந்த மாதிரி பொதுமக்களும் இந்த மாதிரி தன்னோட பங்களிப்பை செலுத்துகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தரமணி ரயில்வே ஸ்டேஷன் 7 நகர் மக்கள் இதை வந்து பராமரிச்சிருக்காங்க. 7 நகர் தானே பாய்? பெருங்குடி ரயில்வே நிலையவியல் திருவள்ளூர் 7 நகர். அவங்க அந்த மக்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்குன்னு சில தொண்டு செஞ்சு இதை அந்த டெய்லி தண்ணி ஊற்றி சென்டர் கட்டாக இது இந்த முனையிலேருந்து பெருங்குடி ரயில்வே நிலையம் அதை தாண்டி வேளச்சேரி வரைக்கும் அவங்க தான் பராமரிச்சு. வேளச்சேரி வரைக்கும் போதும். ரயில்வே எத்தனை கிலோமீட்டர் வரும்? இது 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் மக்கள் வந்து பராமரிக்கிறாங்க. பார்த்துங்க மக்களே. சென்டரில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமணி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வேளச்சேரி ரயில்வே நிலையம் வரைக்கும் பெருங்குடி 7 நகர் சேர்ந்தவங்க திருவள்ளூர் நகரும்பாங்க, 7 நகரும்பாங்க. அவங்க தான் இந்த நடுவில் இருக்கவங்க எல்லாம் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நம்மளுடைய மனமான வாழ்த்துக்கள் தெரியும். பாருங்க, கவர்மெண்ட்டும் வேலை பார்க்குது, அர்பன் ஃபாரஸ்ட்டும் டெவலப் பண்ணுது. இந்த சைடு பொதுமக்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது. பார்த்துங்க, இது கொஞ்சம் பெரிய ஒரு முன்னுதாரணமான விஷயம். ஏன்னா ஒரு பக்கம் அரசாங்கமும் தன்னோட பங்களிப்பு செய்யுது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் தன்னோட பங்களிப்பை செலுத்துகிறாங்க. நிறைய பேர் பொதுமக்களையும் அரசாங்கத்தை மாறி மாறி குறை சொல்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு இது ஒரு முன்னுதாரணமான இடமா இருக்குது. இதுதான் அண்ணாபாய், அரசாங்கத்தையும் குறை சொல்லுவாங்க, பொதுமக்களையும் குறை சொல்லுவாங்க. அப்போ இந்த 2 மக்களும் இணைஞ்சு செய்யும்போது இன்னும் ஒரு 2-3 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு சோலைவனமாக ஆகிடுப்போம். இவ்வளோ பாருங்க, கடுமையான வெயில் தெரியுது.
இது இந்த இடத்துல பாருங்க மரம் நல்லா குளுமையாக இருக்குது. இது வச்சு 4 மாதம் தான். 4 மாதங்கள்ல இப்போ ஓரளவுக்கு வந்திருக்கு. ஒரு 2-3 அடி. 3ஆம் மாதம் 2024 நடப்பட்டது. பார்த்தீங்கன்னா 4 மாசத்துல இவ்வளோ வந்துருக்குது. பார்த்துங்க, இது ஒன்லி தவமணியில் மட்டும் பெருங்குடி வேலை அவங்களுடைய எல்லாம் தொண்டு நிறுவனம் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கலாம். ஆமாம், இதெல்லாம் பாருங்கள் மக்களே, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். பொதுமக்களும் தன்னோட பங்களிப்பு செலுத்தியிருக்காங்க இந்த சைடு. இது அரசாங்கம் செஞ்ச பங்களிப்பு. 2 பேரும் 2 இணைந்த கைகளாக செயல்பட்டுருக்காங்க. இது உண்மையில் பாராட்டக்கூடிய விஷயம். இது ஒரு முன் உதாரணமும் கூட. இது எப்போ இந்தியா ஃபுல்லாக அதேமாரி ரயில்வே இடங்கள், பொது இடங்கள் எங்கெங்கெல்லாம் காலியாக இருக்கோ நம்ம வந்து சோலைவனமாக ஆக்கிட்டோம்னாக்கா நம்ம வருங்கால சந்ததியினருக்கு இது பெரிய பிரயோஜனமாக இருக்கும். இது பாருங்கள், இது அதேமாரி நம்மளுக்கு வந்து இந்தியா ஃபுல்லாக, தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெங்கெல்லாம் வந்து காலி எடுத்தால் இதுமாதிரி நீங்கள் பண்ணுங்கள். பொதுமக்களுக்கும் ஒரு பயணிகளுக்கும் இளைப்பாறுதல் இடமா இருக்கும். பறவைகள் இனம் வந்து நாளுக்கு நாள் வந்து அழிந்து கொண்டு இருக்குது. இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஏவி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் பறவை வந்து நம்ம ஏவி பக்கத்தில் ஏவி பெருங்குடி ஏரி இருக்குது. ஆமாம், பெருங்குடி பக்கத்தில் ரயில்வே பாலம் ஏவிக்கு வெளிநாட்டு பறவைகள் வந்து வந்துட்டு போகுது. இப்போ அதெல்லாம் வந்துட்டு போகும்போது இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா ரொம்ப அந்த இனத்துக்கு இனப்பெருக்கத்துக்கு பல விஷயங்களுக்கு காரணமாக இருக்கும் சொல்கிறாங்க. சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய உகந்த விஷயமா இருக்கும். உதாரணமாக எடுத்துக்காட்டால் தாமணி ஸ்டேஷன் இருக்குது. அதேமாதிரி எல்லா ஸ்டேஷன்லேயும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எங்கெங்கெல்லாம் இதுவும் இது பொதுமக்கள் தன்னால் வந்து தன்னார்வ தொண்டு மூலியம் வச்சது நம்ம இல்லை அவங்களே 7 நகர் மக்களே 7 நகர் மக்கள் வந்து தொண்டு நிறுவனம். இது வந்து அரசாங்கத்தோட தன்னார்வ தொண்டு நிறுவனம் வச்சுருக்கு. அதே எதிர்க்கு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வச்சுருக்காங்க. இது வந்து அவங்களோட பராமரிப்பில் இருக்குது. இது பெரிய ஒரு தண்ணி ஊற்றுவாங்கன்னு சொல்லுங்கள். தினந்தோறும் தண்ணி ஊற்றுறாங்க. தண்ணி ஊற்றுவாங்க. தண்ணி இருக்க தண்ணி எடுத்து சாகர தண்ணி நல்ல தண்ணி நல்ல தண்ணி அந்த இருக்குது. அங்கே தெளிவாக இருக்கும். இதே மோட்ரு இருக்குது. தண்ணி வேணாம், அங்கே தண்ணி நல்ல தண்ணி தான். மோட்டர்லேயும் தண்ணி எடுத்து ஊர் மக்கள் வந்து ஊற்றிடுவாங்க. ஓகே.